கேள்விகளுக்கு பதில் இயேசு கிறிஸ்து மட்டுமே முழுமையாக தர முடியும். காரணம் ஏனென்றால், நானே வாழ்வு என்று சொன்னார். வாழ்விலே வருகிற கேள்விகளுக்கு வாழ்வான இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறபடினாலே எல்லா கேள்விகளுக்கும் பதில் தர இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே முடியும். அவருடைய பரிசுத்த வேதாகமத்தில் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத புத்தகம் தேவனுடைய புத்தகம். அதிலே அருளப்பட்ட அனைத்து ஆலோசனைகளும் நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் கேள்விகளுக்கும் நல்ல பதிலை தர வல்லதாய் இருக்கிறது. இந்த நாளிலும் 2 முக்கியமான கேள்வி குறித்து விவரமாக நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது ஒரு கேள்வி, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கு என்ன காரியம், அதனுடைய பின்னணி என்ன என்று அறிந்து கொண்டோமானால் இந்த வசனத்திலே வந்த கேள்விக்கு நாம் பதிலை காண முடியும். கேள்வி என்னவென்றால், ஏன் நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 பேரை மட்டும் இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்விக்கு நாம் இப்பொழுது பதில் காண்போம். இந்த நோவா ஜலப்பிரளயத்திலே நீதிமானாக, உத்தமனாக, தேவனுடைய கண்களிலே தயவு பெற்றவனாக, கிருபை பெற்றவனாக இருந்தான். சிறையிருப்பிலே தானியேல் தேவனுடைய பார்வையிலே கிருபை பெற்றவனாக, உத்தமனாக, நீதிமானாக, தன்னை தீட்டுப்படுத்தாத பரிசுத்தவானாக காணப்பட்டான். யோபு, அவன் ஒரு மிகப்பெரிய பிரபுவாக ஒரு ராஜ அந்தஸ்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவனுடைய குடும்பம் முழுவதும் அழிக்கும் நிலைக்கு சாத்தான் கொண்டு வந்த பொழுது அந்த தண்டனை, அந்த தாக்குதல் இவைகள் நடுவிலே அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தீமைக்கு விலகுறனுமாகிய அவனைப் போல நீதிமான் ஒருவனும் இல்லை என்ற கர்த்தரால் சாட்சி பெற்றவனாய் இருந்தான். இந்த 3 நபர்களும் பொல்லாங்கு வந்த பொழுது அவர்கள் நின்று நிமிர்ந்து வெற்றி பெற்றார்கள். ஜலப்பிரளயத்திலே நோவா வேளையிலே வந்து அவன் குடும்பத்தாரும் காக்கப்பட்டார்கள். தானியேல், அவன் அடிமையாய் போயிருந்த பாபிலோன் தேசத்திலே அவனுக்கு வந்த ஆபத்துக்களிலே, எதிர்ப்புகளிலே, சோதனைகளிலே அவன் வெற்றி பெற்றவனாக நின்றான். யோபு தன் ஆத்துமாவுக்கும் சரீரத்துக்கும் தன்னுடைய ஆவிக்கும் கலக்கமும் பாதிப்பும் கஷ்டங்களும் துன்பங்களும் விரைந்து வந்து தாக்கின போது அவன் அதிலே உறுதியாய் நின்று தன் உதடுகளினாலும் பாவம் செய்யாமல், தேவனை பற்றி எந்த குறையும் சொல்லாமல், எல்லா இழப்புகளுக்கும் நஷ்டங்களுக்கும் அவன் சொன்ன வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறான். இந்த 3 புருஷர்களை குறித்து நாம் ஏற்கனவே தெளிவாக அறிந்திருக்கிறோம். இந்த 3 பேரை குறித்து மட்டும் இங்கு சொல்ல வேண்டிய காரணம் என்ற கேள்விக்கு, அந்த 3 பேரும் தேவனோடு நேரடி தொடர்புள்ளவர்கள், பிறருக்காக மன்றாடி ஜெபிக்கிறவர்கள். 120 வருடம் நோவா இந்த உலக ரட்சிப்புக்காக அவன் பிரசங்கம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். தானியேல் தன்னோடு இருந்த அடிமைத்தனத்துக்கு உட்பட்ட இஸ்ரேல் மக்களுக்காக, யூத கோத்திரத்துக்காக அவன் வேண்டுதல் செய்கிறவனாக, அரசு பணியிலே அவன் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவனாக காணப்படுகிறான். அதுபோல யோபு, அவன் தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று பார்க்கிறோம். இவர்கள் எல்லாரும் போராடி ஜெபிக்கிறவர்கள் மட்டுமல்ல, இவர்கள் தேவனுடைய பார்வையிலே நீதிமானாய் இருக்கிறவர்கள். ஆகினால் இந்த 3 நபர்களும் மிக சிறப்பானவனாக கர்த்தருடைய பார்வையிலே படுகிறபடினாலே இந்த 3 பேரை மிகப்பெரிய ஒரு தண்டனை வரும் பொழுது, இப்படிப்பட்ட நபர்கள் இருந்தாலும் அவர்கள் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பிப்பார்களே ஒழிய வேற யாரையும் அவர்களால் காப்பாற்ற முடியாது என்ற தண்டனையை கர்த்தர் அறிவிக்கிறார். நோவா வேண்டுதல் செய்தான், தானியேல் வேண்டுதல் செய்தான், யோபு வேண்டுதல் செய்தான். அவர்கள் தங்களை காத்துக் கொண்டார்கள். அதே போல இங்கு இத்தகைய பண்புள்ள நபர்கள் இருந்தாலும் தேவன் அனுப்புகிற தண்டனைக்கு அவர்கள் மாத்திரம் தங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள முடியுமே ஒழிய, நான் அனுப்புகிற தண்டனையை தாமதிக்கவோ தடுக்கவோ இவர்களால் ஆகாது என்று கர்த்தர் சொல்ல காரியம் என்ன? இதன் பின்னணி என்று பார்த்தால், எசேக்கியேல் என்ற தீர்க்கதரிசி எழுதிய இந்த புஸ்தகத்திலே 100 வருட பாபிலோன் சிறையிருப்பிலே கடந்து கொண்டு சென்ற பின்பு எசேக்கியேலும் அந்த சிறையிருப்பிலே அவர் அந்த நதிக்கரை ஓரத்திலே அவர் இருந்த காலனி என்று சொல்வார்கள்.
யூதர்களுடைய காலனி. அந்த பகுதியிலே அவர் இருந்த பொழுது அங்கு இஸ்ரவேல் மூப்பர்கள் வருகிறார்கள். அவர்கள் கர்த்தரையும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளையும் மறந்து போனவர்கள். தீர்க்கதரிசி எசேக்கியேலையும் அவர்கள் மறந்து போனார்கள். ஆனால் இப்பொழுது இடுக்கண் வருகிறது, நெருக்கம் வருகிறது என்று அறிந்து தீர்க்கதரிசியை தேடி வருகிறார்கள். யூதா பென்யமீன் கோத்திரத்தார் தீர்க்கதரிசி ஏசாவை அலட்சியம் பண்ணிவிட்டார்கள். மீகா, எரேமியா, ஆபகு போன்ற தீர்க்கதரிசிகள் அவமதிக்கப்பட்டார்கள். யூதா பென்யமீன் கோத்திரமும் 10 இஸ்ரவேல் கோத்திரங்களும் தேவனுடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை அலட்சியம் பண்ணினார்கள். அவர்கள் ஏன் அலட்சியம் பண்ணினார்கள் என்றால், அவருடைய இருதயத்திலே இந்த பூமிக்குரிய மற்ற இன மக்களின் அங்கீகாரமும் உறவுகளும் வந்தபடியினாலே, எப்படி சாலமோன் ராஜா அந்நிய தேவர்களால் சோரம் போனானோ அதே போல இந்த 12 கோத்திரங்களுமே சோரம் போன நிலைக்கு வந்து விட்டார்கள். அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்கிறார், நான் இந்த ஜனங்களை தண்டிக்க இருக்கிறேன். இவர்களை எப்படி தண்டிப்பேன்? நான் பட்டயத்தை அனுப்புவேன், பஞ்சத்தை அனுப்புவேன், கொள்ளை நோயை அனுப்புவேன் என்றெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இவர்கள் தீர்க்கதரிசியை தேடி வரும் பொழுது தீர்க்கதரிசியான எசேக்கியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்களை எசேக்கியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோமானால் அன்றைய காலகட்டத்தை குறித்து நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். 5ஆம் அதிகாரத்தை நான் விரைவாக வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர், மனுபுத்திரனே, சவரகன் கத்தியாகிய கருக்கான கத்தியை வாங்கி அதனால் உன் தலையும் உன் தாடியும் சிரைத்துக் கொண்டு பின்பு நிற்கும் தராசை எடுத்து அந்த மயிரை பங்கிட கிடவாய். 1/3 பங்கு எடுத்து முற்றுகை போடும் நாட்டில் முடிகிற போது நகரத்தின் நடுவிலே அக்கினியால் சுட்டெரித்து 1/3 பங்கு எடுத்து அதை சுற்றிலும் கத்தியாலை வெட்டி 1/3 பங்கு எடுத்து காற்றிலே தூற்ற கிடவாய். அவைகளின் பின்னாக நான் பட்டயத்தை உருவுவேன். அதில் கொஞ்சம் மாத்திரம் எடுத்து அதை உன் வஸ்திரத்தோரங்களில் முடிந்து வைப்பாயாக. பின்னும் அதில் கொஞ்சம் எடுத்து அதை தீயின் நடுவிலே எரிந்து அதை அக்கினியால் சுட்டெரிப்பாயாக. அதிலிருந்து இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் விரோதமாக அக்கினி புறப்படும். கர்த்தராய் ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதுவே எருசலேம் புறஜாதிகள் நடுவிலே நான் அதை வைத்தேன். அதை சுற்றிலும் தேசங்கள் இருக்கிறது. அது புறஜாதிகளை பார்க்கிலும் என் நியாயங்களையும் என்னை சுற்றிலும் இருக்கிற தேசங்களை பார்க்கிலும் என் கட்டளைகளையும் அக்கிரமமாக மாற்றி போட்டது. அவர்கள் என் நியாயங்களை வெறுத்து என் கட்டளைகள் நடமாமல் போனார்கள். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளை பார்க்கிலும் அதிகரிக்கிறவளாகி நீங்கள் என் கட்டளைகளிலே நடவாமலும் என் நியாயங்களின்படி செய்யாமலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளுடைய நீதி நியாயங்களின்படியாவது நடவாமலும் போனபடினாலே, இதோ நானே உனக்கு விரோதமாக வந்து புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக உன் நடுவிலே நீதி செலுத்தி நான் முன்பு செய்யாதே நீ செய்யாதிருப்பதுமான விதமாய் உனக்கு உன் எல்லா அருவருப்புகள் நிமித்தம் செய்வேன். ஆதலால் உன் நடுவிலே பிதாக்கள் பிள்ளைகளை தின்பார்கள், பிள்ளைகள் பிதாக்களை தின்பார்கள். நான் உன்னில் நீதி செலுத்தி உன்னில் மீதியாயிருப்பவர்களை எல்லாம் சகல திசைகளிலும் சிதறி போக பண்ணுவேன் என்று கர்த்தராய் ஆண்டவர் சொல்கிறார். ஆதலால் சி என்று எழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான உன் கிரியைகளால் நீ என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினபடியால் என் கண் உன்னை தப்ப விடாது. நான் உன்னை குறுகி போக பண்ணுவேன். நான் இறங்க மாட்டேன். இதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தராய் ஆண்டவர் உரைக்கிறார். உன்னிலே 1/3 பங்கு கொள்ளை நோயால் சாவார்கள், பஞ்சத்தாலும் உன் நடுவிலே மடிந்து போவார்கள். 1/3 பங்கு உன்னை சுற்றிலும் இருக்கிற பட்டயத்தால் வெட்டுண்டு விழுவார்கள். 1/3 பங்கை நான் சகல திசைகளிலும் சிதறிப்போக பண்ணி அவர்கள் பின்னே பட்டயத்தை உருவுவேன். இப்படி என் கோபம் நிறைவேறும். இப்படி நான் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் தங்க பண்ணுகிறதுனால் என்னை ஆற்றிக்கொள்வேன். நான் என் உக்கிரத்தை அவர்களில் நிறைவேற்றும் போது கர்த்தராய் நான் என் வைராக்கியத்தில் இதை பேசினேன் என்று அறிவார்கள். கடந்து போகிற அவருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன் சுற்றுப்புறத்தராகிய புற ஜாதிகளுக்குள்ளே நான் உன்னை பாழும் நிந்தையாக்குவேன். நான் கோபத்தாலும் உக்கிரத்தாலும் கொடிய கண்டனைகளாலும் உன்னில் நீதி செலுத்தும் போது உன் சுற்றுப்புறத்தாராய் ஜாதிகளுக்கு அதன் நிந்தையும் துர்க்கீர்த்தியும் எச்சரிப்பும் பிரமிப்புமாயிருக்கும். கர்த்தராய் நான் இதை சொன்னேன். உங்களை அழிப்பதற்கு நான் அனுப்பும் அழிவுக்கேதுவான பஞ்சத்தின் கொடிய அம்புகளை நான் அவளுக்குள்ளே எய்யும் போது நான் பஞ்சத்தை உங்கள் மேல் அதிகரிக்க பண்ணி உங்கள் அப்பம் என்னும் ஆதரவுகளை முறித்து போடுவேன். பஞ்சத்தையும் உன் பிள்ளைகள் இல்லாமற் போக பண்ணும் துஷ்ட மிருகங்களையும் உங்களுக்கு விரோதமாக அனுப்புவேன். கொள்ளை நோயும் ரத்தம் சிந்துதலும் உன்னில் சுற்றி திரியும் பட்டயத்தை நான் உண்மையில் வரப்பண்ணுவேன். கர்த்தராக நான் இதை சொன்னேன் என்றார். இங்கு காரியம் என்ன? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்பி அந்நிய ஜாதிகளுடைய
இணக்கத்தின்படி அவர்கள் விக்கிரகங்களை எடுத்துக்கொள்கிறார்கள். மோளேக்கு தங்களுடைய பிள்ளைகளை அக்னியிலே தகனிக்கிறார்கள், மேடைகளிலே பலியிடுகிறார்கள். கண்ணிருந்தும் காணாது, காதிருந்தும் கேட்காது, மூக்கிருந்தும் முகராது, தொண்டையிருந்து சத்தமிடாது, காலிருந்தும் நடவாது, கையிருந்தும் தொடாது அந்த விக்கிரகங்களை நம்பி அவர்கள் சோரம் போனபடினாலே கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அப்பொழுதுதான் இந்த மூப்பர்கள் வந்து எசேக்கியேலுக்கு முன்பாக நின்ற பொழுது கர்த்தர் எசேக்கியேல் மூலமாக பேசுகிறார். அந்த ஏற்கனவே நாம் வாசித்தபடி 14ஆம் வசனத்திலே, அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். கேள்வி என்ன? ஏன் நோவா, தானியேல், யோபு என்ற 3 நபர்களை மாத்திரம் குறிக்க வேண்டிய அவசியம் என்னவென்றால், நோவா பெருவெள்ளத்துக்கு தப்பும்படி அவன் பிரயத்தனம் பண்ணின பொழுது அவன் குடும்பம் மட்டுமே காக்கப்பட்டது. தானியேல் அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே நின்ற பொழுது அவனும் அவனை சார்ந்தவர்கள் மாத்திரம், தானியேலை போன்றிருந்தவர்கள் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். யோபு நீதிமானும் உத்தமனாய் இருந்தபடினாலே அவனும் அவன் குடும்பம் மாத்திரம் திரும்ப ரெஸ்டோர் பண்ணப்பட்டது. இங்கு இந்த 3 நபர்களையும் சொல்லி, இப்படிப்பட்ட நபர்கள் இருந்தாலும் இப்பொழுது நான் கொடுக்கிற தண்டனையிலே அவர்கள் மாத்திரம் தங்கள் ஆத்துமாக்களை தப்பிப்பார்கள் ஒழிய வேற ஒருவரும் தப்பிக்க முடியாது என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் அனுப்புகிற தண்டனை என்னவென்றால், பட்டயத்தை அனுப்புகிறார், துஷ்ட மிருகங்களை அனுப்புகிறார். அதற்கடுத்து அவர் மேலும் கொள்ளை நோயை அவர் அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம். இவைகளை ஆண்டவர் அனுப்பும் பொழுது பட்டயம், பஞ்சம், துஷ்டமிருகம், கொள்ளை நோய் என்ற 4 கொடிய தண்டனைகளை அனுப்பும் போது இதிலே யார் தப்புவிக்கப்படுவார் என்றால், நோவா, தானியேல், யோபு போன்ற பக்தர்கள், விசுவாசம் உள்ளவர்கள், தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்கள், தேவனுக்கு பயந்தவர்கள் மாத்திரமே கூப்பிடுவார்கள். அவர்களே தங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஏன் மற்றவர்களை குறிக்கவில்லை என்றால், நிறைய பிளாஸ் மற்றவர்களிடத்தில் அதிகமாய் உண்டு. ஆபிரகாம் தன் சகோதரி, மனைவி சகோதரி என்று சொன்னவன், தாவீது தவறு செய்தவன், அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களிலே மிக நீதிமானாக உத்தமனாக இந்த அருமையான 3 நபர்களை கர்த்தர் காண்கிறபடினால் அவருடைய பெயரை கர்த்தர் இங்கு குறிப்பிடுகிறார். இங்கு விக்கிரக ஆராதனை இஸ்ரவேல் மக்கள் நடுவிலே, யூதா மக்கள் நடுவிலே காணப்பட்டது. அதை விக்கிரக ஆராதனை என்று நாம் கொலோசியர் எழுதின நிருபத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையை வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரீச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகியவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். என்ன காண்கிறோம்? விக்கிரக ஆராதனை என்பது ஏதோ ஒரு பொருள். ராகேல் தன் தகப்பனாகிய லாபானுடைய சொரூபங்களை திருடி கொண்டு ஒளித்து வைத்துக் கொண்டால் அது தன் கணவனாகிய யாக்கோவுக்கும் தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் அவளுக்கு மாத்திரம் தெரியும், ஆண்டவருக்கு மாத்திரம் தெரியும். இந்த விக்கிரகம் என்பது உள்ளத்திலே மறைந்திருக்கிற பொருளாசையை குறித்தும் விக்கிரகம் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார். இன்றைக்கு பணம் என்ற ஒரு காரியம் அது கடவுளுக்கு சமமாக, கடவுளுக்கு மேலாக செல்லுமானால் அதுதான் விக்கிரகம். பணம், பொருள், இந்த பூமிக்குரிய காரியங்கள் இவைகள் எந்த நிலையிலே வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளிலே அவர்கள் தங்கள் குருவிகளை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல 3 முறை இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்கள் குருவிகளை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். சீப்புருத்திவனாகிய வர்ணபாவும் தனக்குரியகளை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பாதத்திலே நாம் காலணிகளை, மிதியடிகளை அணிந்து வெளியே செல்கிறோம், வீட்டிற்கு வரும்போது வெளியே கலற்றி விட்டு உள்ளே வருகிறோம். அதே போல திருச்சபையிலே பணம் என்ற காரியத்திற்கு இடமில்லை. காசுக்காரனுடைய பலகைகளை கர்த்தர் கவிழ்த்து போட்டார். என் தகப்பனுடைய வீட்டு நீங்கள் கள்ளர் குகையாக்காதிருங்கள், வியாபார வீடாக்காதிருங்கள். இது எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு, இதை நீங்கள் கள்ளர் குகை ஆக்காதீர்கள் சொல்லி காசுக்காரனுடைய பலகையை கவிழ்த்தார். அப்படி என்றால் பணம், காசு, பொருள் இவைகள் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளோ, தேவனுடைய வீட்டுக்குள்ளோ, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளோ ஆட்சி செய்யக்கூடாது. அவைகள் அடிமையாய் இருக்க வேண்டும்.
மணி இஸ் எ குட் சர்வெண்ட் பட் எ பேட் மாஸ்டர் என்பார்கள். மணி, பணமானது நல்ல வேலைக்காரன், ஆனால் அந்த பணம் எஜமானனாக மாறிவிட்டால், நம்மை அடிமை கொண்டு விட்டால், நம் இருதயத்தில் விக்கிரமாக விட்டிருக்குமானால் நம்மை அதை வீழ்த்தி விடும். ஆகையினால் தான் வேதம் என்ன சொல்லியிருக்கிறது? அநீதியான உலகப் பொருளால் சிநேகிதரை சம்பாதியுங்கள். இந்த உலகப் பொருள் அனைத்தும் அநீதியானவைகள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு உரியவைகளை விற்று தரித்திரருக்கு கொடுங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 அங்கி உள்ளவனை ஒரு அங்கியை மற்றவனுக்கு கொடுக்க கடவுள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உன்னிடத்தில் கடன் கேட்கிற எவனுக்கும் கொடு, திரும்ப அதை கேளாதே என்று சொல்கிறார். இப்படி என்றால் என்ன காரியம்? உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு என்கிறார். அப்படி என்றால் இந்த அநீதியான உலகப் பொருட்களால் நாம் பரலோகத்திலே நம்ம ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி சிநேகிதரை சம்பாதிக்கவே இவைகளை கர்த்தர் நம் கையில் கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறோம். அதை நாம் இருதயத்திலே வைப்போமானால், காலடியிலே வைக்க வேண்டியதை இருதயத்திலே வைப்போமானால் அது பொருளாசை, அது விக்கிரகமாய் மாறிவிடுகிறது. இதைத்தான் சங்கீதம் 66:18 தாவீது சொல்கிறார், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். பாருங்கள், விக்கிரக ஆராதனை இல்லாத நபர்களாக தானியேலும் நோவாவும் யோபுவும் காணப்பட்டார்கள். அங்கு நோவா எல்லாவற்றையும் இழப்பதற்கு அவன் ஆயத்தமானான். ஜலப்பிரளயம் வரும்போது அவனுக்கு ஆஸ்திகள் இருந்திருக்கும், உடைமைகள் இருந்திருக்கும், அவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்திலே இழந்து போவதற்கு அவன் முன் வந்தான். தானியேல் தான் சிங்க கெவியிலே போடப்பட்டாலும், சிங்கங்கள் தன்னை பட்சித்து போட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவன் தேவனுக்கு முன்பாக விசுவாசத்தோடு உறுதியாய் நின்றான். யோபு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்தான். பொருட்கள் போயிற்றே, பிள்ளைகள் போயிற்றே, எல்லாமே தன்னுடைய ஆரோக்கியம் போயிற்றே, தன்னுடைய மகிமை போயிற்றே, எல்லாம் இழந்து போனோமே என்று சொல்லி அவன் தன்னை நினைத்து அவன் தேவனை தூஷியாதபடிக்கு அவன் தன் நாவை காத்துக்கொண்டான், தன் விசுவாசத்தை காத்துக்கொண்டான். ஆகையினால்தான் இந்த 3 நபர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என் தண்டனையை வருவிக்கும் பொழுது இவர்கள் மாத்திரமே தங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுமே ஒழிய வேறு ஒருவரும் அதிலே தப்ப முடியாது என்று சொல்லி கர்த்தர் சொல்வதை நாம் இங்கு காண்கிறோம். அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி. இன்றைக்கு திருமணத்தை குறித்து கேள்வி கேட்பவர்கள் அனைவரும் எழுப்பிவிட்டார்கள். திருமணம் தேவையில்லை என்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள், அநேக வாலிப பெண் பிள்ளைகள், வாலிப ஆண்கள் திருமணத்தை குறித்து கேள்வி கேட்கிறார்கள். திருமணம் தேவையா? திருமணம் ஒரு பாரம், திருமணம் ஒரு நுகம், திருமணம் ஒரு சுமை, திருமணம் என்பது ஒரு சிறையிருப்பு, திருமணம் என்பது என் உரிமைகளை பறித்து என்னை கைவிலங்கிடுகிற ஒரு காரியம், கால்கட்டு என்றெல்லாம் சொல்லி நெகட்டிவான ஒரு காரியத்தை சொல்லி இன்றைக்கு திருமணம் தேவையில்லை என்ற நிலைப்பாடு அநேகருடைய கருத்துக்களிலே தாண்டவம் அடைவதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக ஸ்காண்டினேவியன் நாடுகள் என்று சொல்லப்படுகிற நார்வே, ஸ்வீடன், ஜெர்மனி, இன்னும் யூரோப்பில் அநேக நாடுகளிலே திருமணம் செய்யாமல் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் திருமணத்தை செய்து அதை முறித்து போட்டுவிட்டு தனிவாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த வேதாகமத்திலே திருமணம் என்ற பதத்தை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திப்போம். ஏதேனில் ஆதிமணம் என்று சொல்லி நாம் பாடலை பாடுகிறோம். ஏதேன் தோட்டத்திலே முதல் திருமணத்தை நிறைவேற்றி வைத்தவர் சிருஷ்டி கர்த்தர், சிருஷ்டி நாயகர், சர்வ சிருஷ்டிக்கு எஜமானாகிய தேவனாகிய கர்த்தர் முதல் திருமணத்தை நடத்தி வைத்தார். அப்படி என்றால் திருமணம் என்பது மனிதனால் உண்டானதல்ல, அது தேவனால் உண்டானது. மேரேஜ் இஸ் நாட் அ கான்ட்ராக்ட் பட் இட் இஸ் எ கவனன்ட். திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம் அல்ல, அது ஒரு உடன்படிக்கை. இந்த கான்செப்ட், இந்த கருத்து இருந்தால்தான் திருமணம் என்பது ஒரு பொருளான ஒரு நிலைப்பாடை குறிக்கும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். 6 நாட்களிலே அவர் அனைத்தையும் படைத்த பொழுது அவைகளெல்லாம் நன்றாயிருந்தது என்று கண்டார். ஆனால் ஆதாமை படைத்த பின்பு, ஒரு மனுஷனை தன்னுடைய சாயலாய் தன் ரூபமாக படைத்த பின்பு அவன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று கர்த்தர் கண்டார். அப்படி என்றால் ஒரு மனிதன் இந்த பூமியிலே பிறந்து தனி மனிதனாக ஒண்டிக்கட்டையாக அவன் மரித்து விடுவது ஆண்டவருக்கு சுத்தமா என்றால் அது இல்லை. இது தேவனுடைய ஏற்பாடு. ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன், சூட்டபிள் கம்பானியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்ற துணை. இப்ப
மின்சாரத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ற இரண்டு நிலைப்பாடுகள் இருக்கிற பொழுது மின்சாரம் செயல்படுகிறது, அது பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் ஒரு பகுதி மாத்திரம் இருக்குமானால் அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். அதே போல ஆண் பெண் என்ற இரண்டு அற்புதமான பிணைப்பும் இணைப்பும் அது மிகப்பெரிய தேவனுடைய சித்தத்தை செய்கிறதா இருக்கிறபடினாலே திருமணம் என்பது சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகிறது என்கிறார்கள். அப்படி என்றால் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகிறது என்றால் கடவுள் அதை நிச்சயிக்கிறார் என்று சொல்லி பொருள் கொள்ளலாம். திருமணத்தை புறையின மக்களும் அதை அற்புதமாக சொல்கிறார்கள். மனைவி கடவுள் கொடுத்த வரம் என்கிறார்கள். ஆகினால் இந்த திருமணத்தை நாம் வேதத்தின்படி சிந்திப்பது மிக உகந்ததா இருக்கும். ஆதியாகமம் 2:20 ஆதாம் உண்டாக்கப்பட்ட பின்பு ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை என்ற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? அப்பொழுது தேவனாய் கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகள் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். இங்கு கேள்வி என்னவென்றால், ஏன் ஆண்டவர் ஏவாளை ஒரு மண்ணிலிருந்து உண்டாக்கவில்லை? மண்ணிலிருந்து மனிதனை உண்டாக்கினார். இப்பொழுதோ மனிதனின் எலும்பிலிருந்து ஏவாளை, ஒரு பெண்ணை, அவனுக்கு உகந்த துணையை, அவனுடைய மனைவி ஏவாளை கர்த்தர் உண்டாக்குகிறார். தேவனாய் கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்படி என்றால் காரியம் என்ன? மனிதன் மண்ணிலிருந்து பிறந்தான், மனைவி மனிதனிலிருந்து பிறந்தார். இது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வெளிப்பாடு பாருங்கள். 23 விதமாய் சொல்கிறது. ஆதியாகமம் 2:23 அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சவுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். தேவனாய் கர்த்தர் ஒரு தகப்பனையும் தாயையும் அவர் உருவாக்காதபடிக்கு ஒரு ஆணையும் பெண்ணையும் உருவாக்கி திருமணத்தில் அவளை இணைத்து அவர்கள் வாயிலாக காயின் ஆபேல் போன்ற பிள்ளைகளை பெற்றெடுத்து இன்றைக்கு மிகப்பெரிய சந்ததி காணப்படுகிறதை நாம் காண்கிறோம். அவர் நினைத்தால் ஒரு நொடியிலே அனைத்து மக்களையும் அனைத்து கண்டங்களிலும் தேசங்களிலும் நாடுகளிலும் உருவாக்கி இருக்க முடியும். ஆனால் அவர் ஒரு மனிதனை அல்லவா படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார். அப்படி என்றால் கணவன் மனைவி என்ற அந்த அற்புதமான உறவிலே வெட்கம் இல்லை, அங்கு இன்னோசன்ஸ் இருந்ததை ஒழிய அங்கு விக்கெட்னஸ் இல்லை, அங்கு தீமை இல்லை. அவர்கள் இருவரும் ஒரே மாம்சம் என்று சொல்லப்பட்டிருக்கு. கணக்கு என்ன சொல்கிறது? ஒன்றையும் கூட்டினால் 2 வரும். ஆனால் இங்கு ஒன்றையும் கூட்டினால் 1 தான் வருகிறது. ஆதாமையும் ஏவாளையும் இணைத்தால் அங்கு 2 பேர் அல்ல, ஒரு நபராய் இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள், ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆவியும் ஆத்துமாவும் சரீரமும் அடங்கிய ஒரு மனிதன் அவன் 3 நிலையிலே அவன் காணப்படுகிறான். ஆனால் கணவன் மனைவி இருவரும் இணைந்து ஒன்றாய் காணப்படுகிறார்கள். எபிரேயர் 13:4 விதமாய் சொல்லி இருக்கிறது. விவாகம், திருமணம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. விவாக மஞ்சம் அசுசிப்படாததாய் இருப்பதாக. வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். அப்படி என்றால் இந்த வேசித்தனமும் விபச்சாரமும் வராது இருக்கும்படியாக தேவன் நியமித்த ஒரு நியமனம் தான் திருமணம். மேரேஜ் இஸ் ஹானரபிள் அமங் ஆல் and the bed undefiled, but fornicators and adulterers God will judge என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஒரு களங்கமற்ற ஒரு பரிசுத்தமான கர்த்தருடைய நியமனம் தான் திருமணம். இந்த திருமணத்திலே ஆணும் பெண்ணும் இணைக்கப்பட்டு அவர்கள் குடும்பமாக கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அங்கு தேவன் அவள் நடுவிலே இருக்கிறார். ஆகையினால்தான் வேதம் என்ன சொல்லியிருக்கிறது? 30 நூல் சீக்கிரமாய் ஆறாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. டைவர்ஸுக்கான காரணங்கள் என்ன? அந்த தேவனாகிய கர்த்தரை கணவனோ மனைவியோ கலற்றி விடும் பொழுது, விலக்கி விடும் பொழுது, வெறுத்து விடும் பொழுது, ஒதுக்கி விடும் பொழுது, பின்மாறி போகும் பொழுது அந்த நூல் அருந்து விடுகிறது. ஆனால் 30 நூல் அது சீக்கிரமாய் அருந்து போகாது. காரணம் கர்த்தர் அங்கு இருக்கிறபடினாலே
அவர்கள் இருவரையும் ஆசீர்வதிக்கிறார். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே தேவனாகிய கர்த்தரும் ஆதாமும் ஏவாளும் இருந்த பொழுது அவர்கள் வெட்கப்படாதிருந்தார்கள். காரணம், தேவ சமூகத்திலே அவர்கள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். பவுலிடத்திலே கொரிந்து சபையார் இந்த திருமணத்தை குறித்து நிறைய கேள்விகளை எழுப்பினார்கள். திருமணம் செய்யலாமா, ஒரு கணவன் தன் மனைவியை தொடுவது சரியா தவறா என்றெல்லாம் சொல்லி பல கேள்விகளை எழுப்பியிருந்த பொழுது கொரிந்தியருக்கு பவுல் பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு வருகிறார். ஒன்று கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல 1 வசனத்துல அவர் சொல்கிறார், நீங்கள் எழுதியிருக்கிறபடி ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. யார் ஸ்திரீயை தொடாமல் இருக்க வேண்டும் என்றால், திருமணம் ஆகாத எந்த ஆணும் எந்த ஸ்திரீயையும் தொடாதிருக்க வேண்டும் என்பது இங்கு கட்டளையாக வெளிப்படுகிறது. ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அப்படி என்றால் அவன் திருமணமான பின்பு தன் மனைவியின் மேல் உரிமையாய் இருக்கிறான், அதிகாரம் உள்ளவனாய் இருக்கிறான். தன்னுடையவளாய் இருக்கிற அவன் மனைவியிடத்திலே அவன் கணவனும் மனைவியுமாக அவர்கள் ஐக்கியப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். 2ஆம் வசனத்துல பவுல் எழுதுகிறார், ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி என்றால் திருமணத்திற்கு முன்பாக எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணையும் தொடக்கூடாது. அதே வேளையிலே தன் கணவனையும் தன் மனைவியையும் அவர்கள் உடையவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது இந்த பிரச்சனை வராது. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவுள். Let the husband render to his wife the affection due her, and likewise also the wife to her husband. அப்படி என்றால் அந்த அஃபெக்ஷன், அந்த அன்பு, அந்த மகிழ்ச்சி அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ள கடவர்கள். மனைவியிடத்திலே கணவனும் கணவனிடத்திலே மனைவியும் மகிழ்ச்சியை பெறுவதல்ல, மகிழ்ச்சியை கொடுப்பது. கணவன் மகிழ்ச்சியை மனைவிக்கு கடத்த வேண்டும், மனைவி கணவனுக்கு மகிழ்ச்சியை கடத்த வேண்டும். இதைத்தான் பவுல் சொல்கிறார், புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவுள். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. அப்படி என்றால் கணவன் தன் சரீரத்தை தன் இஷ்டத்திற்கு ஆள முடியாது. கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் ஆளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கணவனுடைய சரீரம் மனைவிக்குரியது, மனைவியுடைய சரீரம் கணவனுக்குரியது. ஏனென்றால் அவர்கள்தான் அதிகாரிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் சரீரத்துக்கு தானே அதிகாரி அல்ல என்பதை இங்கு பரிசுத்த ஆவியானவரால் பவுல் விளக்குகிறார். மனைவி தன் சரீரத்தை தன் இஷ்டப்படி வைத்துக் கொள்ள முடியாது, கணவன் தன் சரீரத்தை தன் இஷ்டப்படி வைத்துக் கொள்ள முடியாது. ஆனால் அதற்கு அதிகாரி கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனுமே அதிகாரியாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக புருஷன் அதிகாரி என்பதை நாம் ஏற்றுக்கொள்வோம், ஆனால் மனைவி தன் கணவனுடைய சரீரத்துக்கு அதிகாரி என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். The wife does not have authority over her own body, but the husband does. And likewise, the husband does not have authority over his own body, but the wife does. அப்படி என்றால் கணவனுடைய சரீரத்திற்கு அதிகாரி மனைவி என்று பார்க்கிறோம். இங்கு மனைவியை ஒரு அதிகாரியாக பார்க்கிறோம். உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். Do not deprive one another except with consent for a time, that you may give yourselves to fasting and prayer, and come together again, so that Satan does not tempt you because of your lack of self-control. அப்படி என்றால் இங்கு கணவனும் மனைவியும் பிரிந்து வாழ அழைக்கப்படவில்லை. இன்றைக்கு அநேக வீடுகளிலே கணவன் மனைவியுடைய பேச்சுவார்த்தைகள் குறைவாக இருக்கிறது, கணவன் மனைவியுடைய ஐக்கியங்கள் குறைவாக இருக்கிறது, கணவன் மனைவியுடைய டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மைகள் குறைவாக இருக்கிறது. கணவனுக்கு ஒரு தனி பர்ஸ் இருக்கும், மனைவிக்கு ஒரு தனி பர்ஸ் இருக்கும். இருவருக்கும் எவ்வளவு சேவிங்ஸ் என்று இருவருக்குமே தெரியாது. ஒருவர் அடுத்தவர்களை குறித்து அறிந்து கொள்ள அக்கறை இல்லாத ஒரு மிகப்பெரிய பிளவும் பிரிவினையும் உண்டாயிருக்கிறது. இவையெல்லாம் தேவனுக்கு சித்தமானவைகள் அல்ல. காரணம், அவர்கள் இருவர் அல்ல ஒருவர் என்ற பொழுது இங்கு கணவனுடைய அனைத்து காரியங்களும் மனைவிக்கு தெரிய வேண்டும், மனைவியுடைய அனைத்து காரியங்களும் கணவனுக்கு தெரிய வேண்டும். இதைத்தான் திருமணத்தின் சிறப்பாக நாம் பார்க்கிறோம். மட்டுமல்ல, திருமணத்தின் நோக்கம் என்ன? ஏன் தேவனாகிய கர்த்தர் திருமணத்தை ஏற்படுத்தினார்?
நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே பார்த்தால் யோவான் 2ஆம் அதிகாரத்துல கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. மரியாள் அங்கு போயிருந்தால் இயேசுவும் அவருடைய சீஷனும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அங்கு திராட்சரசம் குறைவுபட்டபோது இயேசு கிறிஸ்து அந்த குறைவை நீக்கும்படியாக தண்ணீரை திராட்சரசமாக்கி தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். சீடர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்கள், 30 வருடங்கள் கிறிஸ்து இயேசு இந்த பூமியிலே இருந்த பொழுது அவர் தன்னுடைய மகிமையை, தன்னுடைய அற்புதத்தை ஒரு திருமண வீட்டிலே தொடங்குகிறார் என்றால், தேவன் ஆதியாகமத்திலே திருமணத்திலே தன்னுடைய செயல்களை நிறைவு செய்து அதை மகிழ்ச்சியாய் காண்கிறார். அந்த திருமணத்தை நடத்திய பின்பு அவர் ஓய்ந்திருந்தார் என்று பார்க்கிறோம். அதே போல இங்கு தேவனாய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக அவர் தன்னுடைய ஊழியத்தை ஒரு திருமண வீட்டிலே தொடங்குகிறார். இந்த திருமணம் அவ்வளவு சிறப்பானது என்றால் இதனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். காரணம், இன்றைக்கு அநேகருக்கு, குறிப்பாக வாலிப பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருமணத்தின் சிறப்புகள் தெரியவில்லை. இன்றைக்கு பொதுவாக கிறிஸ்துவ அறியாத உலகத்திலே திருமணத்தை குறித்து அதன் நரகம் என்கிறார்கள், மேரேஜ் இஸ் ஏ ஹெல் என்கிறார்கள், இல்லை என்றால் மேரேஜ் இஸ் ஏ செல் என்கிறார்கள், சிறை என்கிறார்கள் அல்லது நரகம் என்கிறார்கள், அது ஒரு நுகம் என்கிறார்கள், அது ஒரு தன்னை கை விலங்கிடுகிற ஒரு சிறை கைதியான ஒரு காரியத்தை எல்லாம் சொல்லி புலம்புகிறார்கள். இன்றைக்கு திருமணத்தை குறித்து ஒரு பயத்தையும் அச்சுறுத்தலையும் திகைப்பையும் தடுமாற்றத்தையும் தவறான புரிந்து கொள்ளுதலையும் இன்றைக்கு ஜனங்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். காரணம், பிசாசுடைய கிரியைகள் இவைகள். காரணம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டத்தை உடைப்பதுதான் சாத்தானுடைய வேலை. திருமணம் என்ற அற்புதமான ஒரு பந்தத்தை இன்றைக்கு தவறான கருத்துக்களால் சாத்தான் உடைத்துக் கொண்டிருக்கிறான். இதை அநேக கிறிஸ்தவ வாலிபர்களும் கிறிஸ்தவ பெண் பிள்ளைகளும் எடுத்துக்கொண்டு அதை அங்கீகரித்தவர்களாக இருப்பது மிக துக்ககரமான காரியம். ஆகையினால்தான் இன்றைக்கு திருமணத்தின் நோக்கத்தை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். இவைகளை நம்முடைய குடும்பத்தில் மட்டுமல்ல, திருச்சபைகளிலும் யாரையெல்லாம் சந்திக்கிறோம் அவரிடத்தில் நாம் பகிர்ந்து கொள்ளும்படியாக, கூடுதலான வெளிச்சத்தை பெறும்படியாக இந்த பகுதியை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் காரியம், திருமணத்தின் நோக்கம் தேவ சந்ததியை, பக்தியுள்ள சந்ததியை, தேவ சித்தத்தை செய்யும் ஜனங்களை உருவாக்குவதுதான் முதல் காரியம். ஏனென்றால் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தவுடனே கர்த்தர் கொடுத்த முதல் கட்டளை, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். எவ்வளவு அற்புதமான காரியம் பாருங்க. யூ மல்டிப்ளை அண்ட் ரூல் ஓவர் என்கிறார், அண்ட் ரெயின் என்கிறார். அப்படி என்றால் இந்த காரியம் ஒரு சிறப்பான காரியம். ஆதியாகமம் 1:28 அவர் நீங்கள் பலுகி பெரிய பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்றார். ஹேவ் டொமினியன் ஓவர் ஆல் கிரியேச்சர்ஸ் என்கிறார். அப்படி என்றால் திருமணத்தின் நோக்கம் தேவ சித்தத்தை செய்யும்படியாக, அதை செய்வதற்கு தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படியாக, உருவாக்கும்படியாக சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படியாக கர்த்தர் படைத்தார். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபடினாலே முதலாவது பிறந்த மகன் தேவனுக்கு விரோதமாய் எழும்பி அவன் தேவ சித்தத்தின்படி பிறந்த ஆவேலை கொலை செய்கிறான். அத்தோடு அது முடிந்து போகவில்லை. பின்பும் ஆதாமும் ஏவாளும் ஒருவர் அறிந்து அவர்கள் பிள்ளையை பெற்றபோது சேத் என்ற அற்புதமான ஒரு மகனை பெற்றெடுக்கிறார். அது தேவ சந்ததியாய் மாறுகிறது. இவ்விதமாக தேவ சந்ததி பெரும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த சந்ததியில்தான் கிறிஸ்து பிறக்கிறார். யூதா கோத்திரத்திலே கர்த்தர் ஆண்டவர் இயேசு பிறக்கிறார். இயேசு பிறக்கும்படியாக, ஒரு தேவ சந்ததி உருவாகும்படியாக கர்த்தர் நம்மை எல்லாம் படைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகள் வாயிலாக கர்த்தரை இந்த பூமிக்கு கொடுக்கிறோம், அறிவிக்கிறோம். மரியாள் கிறிஸ்துவை பெற்றெடுத்தது போல பவுல் சொல்கிறார், கிறிஸ்து உங்களில் உருவாகும் உணவு, நான் உங்களுக்காக கர்ப்ப வேதனைப்படுகிறேன், நான் கிறிஸ்துவுக்கு உங்களை பெற்றேன் என்கிறார். அப்படி என்றால் நாம் ஆத்தும ஆதாயம் செய்வது கிறிஸ்துவுக்குள் நாம் பிள்ளைகளை பெறுவதற்கு சமம். இன்றைக்கு ஆத்துமாக்களை ஆதாமுடையவன் ஞானமுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் கர்த்தருக்குள் தேவ பிள்ளைகளை பெற்றெடுப்பது, ஆத்தும ஆதாயம் செய்வது எல்லாம் ஒன்றுதான். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது காரியம், திருமணத்தின் முதல் நோக்கம் ஆணையும் பெண்ணையும் கர்த்தரை இணைத்து தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற்று தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக. இரண்டாவது, கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு
மகிழ்ச்சியை கர்த்தர் நிலைநிறுத்த ஐக்கியத்தை கொடுத்து அந்த ஐக்கியம் பெருகி அந்த ஐக்கியம் நிலைத்திருக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி எப்பொழுது இருக்கும். வேதம் அதைத்தான் சொல்கிறது, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அவன் 2:24 இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். முப்பரி நூல் சீக்கிரமாய் யாராது என்றபடி தேவனாகிய கர்த்தர் கணவன் மனைவி இது மூன்று சேர்ந்த முப்பரி நூலாய் அவர்கள் இருக்கும் பொழுது அங்கு நித்திய மகிழ்ச்சி அவர்கள் மேல் இருக்கும். பிரசங்கி 4:9-11 வசனங்களிலே ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். இது கணவன் மனைவியை குறித்து அற்புதமாக நாம் சொல்ல முடியும். Two are better than one because they have a good reward for their labor என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 11ஆம் வசனத்துல 2 பேராய் படித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். ஒண்டியாய் இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? அப்படி என்றால் குளிர்காலங்களில் பனி நாட்களிலே அந்த வெம்மை சூடு என்பது ஒரு சாதகமான சூழ்நிலை. இன்றைக்கு தனிமையா இருக்கிறவனுக்கு பிரச்சனைகளும் வேதனைகளும் பாடுகளும் உத்தரவுகளும் தொடரும். ஆனால் கணவனையா இருக்கிறவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுதல் உண்டாகும். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பாரங்களை ஒருவர் சுமந்து ஒருவரை ஒருவர் ஆற்றி தேற்றி காயப்பட்டவர்களை காயம் கட்டுவதும், சறுக்கி விழும்போது கையால் தாங்குவதும், சோர்ந்து போகும்போது உற்சாகப்படுத்துவதும், கூட இருந்து எல்லா சமாதானத்தின் வழியில் நடத்துவதும் இந்த 2 பேரினால் உண்டாகும். இது 2வது காரியம், ஐக்கியத்திலே மகிழ்ச்சி உண்டாக்குவது. அதனால்தான் நீதிமொழிகள் 5:18 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் இளவயதின் மனைவியோடு நீ மகிழ்ந்திரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனைவியோடு மகிழ்ந்திருக்கிற பாக்கியத்தை கர்த்தர் திருமணத்திலே உண்டாக்கி தருகிறார். மட்டுமல்ல, திருமணம் மிகவும் நல்லது. மக்கள் சொல்லுகிறபடி அது ஒரு ஹெல்லும் அல்ல, ஒரு செல்லும் அல்ல. அது அற்புதமான காட்ஸ் பிளஸிங்கை கொடுக்கிற ஒரு இடம். 6 நாள் படைத்தவற்றை நல்லதென்று கண்ட தேவன் மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதென்று கண்டு ஏவாளை படைத்து அந்த முதல் திருமணத்தை நடத்தி வலிகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ள கட்டளையிட்டு தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்த பொழுது அது மிகவும் நன்றாயிருந்தது. திருமணத்துக்கு முன்பாக நன்றாயிருந்த காரியங்கள் ஆதாம் ஏவாள் இணைக்கப்பட்ட முன்பு மிகவும் நன்றாயிருந்தது சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு நம்முடைய வீட்டிலே வாலிப பெண்கள் வாலிப பையன்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த திருமணத்தை குறித்த நல்ல கருத்துக்களை வேதத்திலிருந்து சொல்ல வேண்டும். இவைகளெல்லாம் கற்றுக் கொடுக்காவிட்டால் நம்முடைய பிள்ளைகள் திருமணத்தை குறித்து பலவிதமான யோசனைகளிலே இருப்பார்கள். உலகத்திலே ஃப்ரெண்ட்ஸ் தவறான கருத்துக்களை திணித்து வைத்திருப்பார்கள். அன்லேர்ன் பண்ண வேண்டி இருக்கிறது. அவர்கள் நல்ல காரியங்களை லேர்ன் பண்ண வேண்டுமானால் உள்ளே கொட்டப்பட்ட குப்பைகளை வெளியே தள்ளிவிட்டு அதை சுத்திகரித்து நல்ல காரியங்களை கொண்டு நிரப்புவதற்குத்தான் நாம் அன்லேர்ன் செய்ய வேண்டி இருக்கிறது. ஆகையினால் திருமணத்தை குறித்து பிள்ளைகளிடத்திலே திருச்சபையிலே நாம் பேச வேண்டும். திருமணம் மிகவும் நல்லது என்று நாம் பார்க்கிறோம். நீதிமொழி 18:22 மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையையும் பெற்றுக் கொள்கிறான். பாருங்கள், நன்மையானதை கண்டடைகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He who finds a wife finds a good thing and obtains favor from the Lord. பாருங்கள், நன்மையும் கிடைக்கிறது, தயவும் கிடைக்கிறது. மனைவி இல்லாத போது அநேக நன்மைகளை ஒரு ஆண் இழந்து விடுகிறான். கர்த்தருடைய தயவையும் அவன் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பெண்கள் பலவீனமான பாண்டவங்கள், அவர்களோடு வாழும் பொழுது ஒரு ஆண் உருவாக்கப்படுகிறான். எப்படி திருச்சபையில கர்த்தர் பொறுமையாக இருக்கிறாரோ, திருச்சபை எப்படி கர்த்தர் சகித்துக் கொள்கிறாரோ, திருச்சபையிலே நடைபெறுகிற பிழைகளையும் குற்றங்களையும் கர்த்தர் மன்னிக்கிறாரோ, இந்த மன்னிப்பதும் சகித்துக் கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் அங்கீகரிப்பதும் அரவணைப்பதும் அன்பு பாராட்டுவதும் இவையெல்லாம் ஒரு கணவனுக்கு மனைவி மூலமாக கிடைக்கிற பாடங்கள், பாக்கியங்கள். இதைத்தான் பேதுரு அவர் எழுதுகிறார், giving honor to the wife as to the weaker vessel. அவர்கள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினாலே நீங்கள் அவர்களுக்கு கனம் பண்ணுங்கள், அவருடைய ஹானர் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எப்படி ஒரு கண்ணாடி கோலையையோ ஒரு கண்ணாடி டம்ளரையோ கண்ணாடி பாத்திரத்தையோ நாம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுகிறோம், அதே போல கணவன் மனைவியை ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டும். அப்படி என்றால் அந்த ஜாக்கிரதை என்ன? அன்பு, பாசம், நேசம், கரிசனை, மன்னிப்பு, இரக்கம், மனதுருக்கம், தயவு, இப்படிப்பட்ட கிறிஸ்துவின் சுபாவங்களை ஒரு கணவன் மனைவியுடைய பலவீனமான சூழ்நிலையில் அவன் தனக்கத்தானே உருவாக்கி கொள்கிறான். அவன் ஒரு முதிர்ச்சி நிலைக்கு கடந்து வருகிறான்.
கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற சுபாவம் மனைவியுடைய பலவீனங்களினாலே கணவனுக்கு உருவாக்கப்படுகிறது. அப்படினால் திருமண பந்தம் என்பது ஒருவரை ஒருவர் உருவாக்குகிற ஒரு காரியம். அது நல்லது என்று பார்க்கிறோம். இந்த உருவாக்கப்படுதல் ரொம்ப அவசியம். பிறந்த நிலையிலேயே ஒரு குழந்தை இருந்தாலும் எப்படி இருக்கும்? அப்படி அல்ல. பிறந்த குழந்தை வளர வேண்டும். சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் வளர்ச்சி அடைவன். அதே போல திருமண பந்தத்திலே மனைவி கணவனை உருவாக்குகிறாள், கணவன் மனைவியை உருவாக்குகிறான். அவள் இருவரும் கிறிஸ்துவின் சுபாவத்துக்கு ஒப்பாக அவர்கள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். மனைவியுடைய பலவீனமானது கணவனை பலமுள்ளவனாய் மாற்றுகிறது. எப்படி என்றால், அவன் சகிப்புத்தன்மையை கற்றுக்கொள்கிறான், அன்பு பாராட்ட கற்றுக்கொள்கிறான், பொறுமையை கற்றுக்கொள்கிறான், சுமை சுமக்க தியாகம் செய்ய கற்றுக்கொள்கிறான், ஒவ்வொரு நாளும் மன்னிப்பதற்கு கற்றுக்கொள்கிறான். தன் மனைவியுடைய பலவீனத்திலே அவன் பலனாக மாறுகிறான். இவையெல்லாம் திருமண பந்தத்தினால் ஏற்படுகிற நன்மையான காரியங்கள். அதைத்தான் நாம் பார்த்தோம். மனைவியை கண்டடைவன் நன்மையானதை கண்டடைகிறான். நான்காவதாக, தேவன் தம்முடைய அன்பை கணவன் மனைவி உறவு மூலம் விளக்குகின்றார். திருச்சபை என்பது மணவாட்டி என்று அழைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து மணவாளன் என்று அழைக்கப்படுகிறார். பாருங்கள், ஒரு பரிசுத்தமான திருமணம் என்ற பந்தத்தை கர்த்தர் தன்னுடைய உறவையும் திருமணத்தையும் ஒன்றாக இணைத்து சொல்கிறார். ஆனால் இந்த திருமணத்தை உலகம் குற்றப்படுத்துகிறது, குறை சொல்கிறது, திருமணத்தை பழிக்கிறது, பகைக்கிறது, அது வெறுத்து ஒதுக்குகிறது, திருமணத்தை வேண்டாம் என்கிறது, தனித்தே வாழ்ந்து ஓட்டத்தை முடித்து விடுவோம் என்கிறது. எஸ்ஏகே பிரான்சிஸ் என்ற அருமையான ஒரு ஊழியர் இருக்கிறார். அவர் திருமணமே வேண்டாம் என்று சொன்னால் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் 50 வயதை கடந்த பொழுது ஆவிக்குரிய ஆலோசகர்களாலும் தேவனுடைய வழிநடத்தினாலும் அவர் திருமணத்தை 50 வயதிற்கு மேல் செய்து கொண்டார். அவர் திருமணம் செய்யாமலே வாழ்ந்திருக்கலாம், ஆனால் திருமணம் தேவை என்பதை அவர் ஏதோ ஒரு வகையிலே அதை அறிந்தவராக நிறைவேற்றினார். இன்றைக்கு அநேகர் திருமணமாகாமலே தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அன்னகராக பிறந்தவர்கள் உண்டு, தேவனுக்காக தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு என்றெல்லாம் வாசிக்கிறோம். அது அவரவருடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் அந்த காரியத்தை நான் மேன்மை பாராட்டுகிறேன். குறிப்பாக நான் மருந்தெடுக்காமல் வாழ்கிறேனா, நான் நகைகள் பொன்னாவரங்கள் அணியாமல் வாழ்கிறேனா, நான் திருமணம் செய்யாமல் வாழ்கிறேனா என்றால் எந்த விதத்திலும் நான் மற்றவர்களை பார்க்க மேன்மையான என்று சொல்லி பெருமை பாராட்டினால் அது சாத்தானுடைய வஞ்சகம். மேன்மை பாராட்டுகிறவன் தன்னை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் திருமணம் செய்யாதிருப்பது ஒரு மேன்மையான காரியம் என்று சொல்வது அபத்தம். அது வேதத்திற்கு புறம்பானது. மாம்சம் புசிக்கிறவன் மாம்சம் புசியாதவனை அற்பமா எண்ணாதிருக்க கடவன், மாம்சம் புசிக்கிறவனை அற்பமா எண்ணாதிருக்க கடவன் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் திருமணம் செய்தது பாவம் என்று சொல்கிற ஒரு சில கூட்டங்கள் இருக்கிறது. வேத வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே என்ற வசனத்தை தப்பாக பிரசங்கிக்கிறார்கள். ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? அங்கு எகிப்து ஒரு ஸ்திரியாக ஒப்பிடப்படுகிறது, பாபிலோன் ஒரு ஸ்திரியாக ஒப்பிடப்படுகிறது, உலகம் ஒரு ஸ்திரியாக, ஒரு விபச்சாரியாக ஒப்பிடப்படுகிறது. உலகத்தால் தன்னை கரைபடாமல் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பரிசுத்த நிலைப்பாடு. உலகம் ஒரு வேசிக்கு ஒப்பிடப்படுகிறது, பாபிலோனுடைய பண்பாடுகள் ஒரு வேசியிலிருந்து ஏசபேலுக்கு ஒப்பிடப்படுகிறது, எகிப்து ஒரு விபச்சாரத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. இவைகளெல்லாம் ஸ்திரீகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை விடுத்து பெண்கள் என்று சொல்லி லிட்டரலா தவறான இன்டர்பிரேஷன் கொடுத்து அந்த வசனத்தையே அவர்கள் சீர்குலைத்திருக்கிறார்கள். ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே என்று சொல்லி சொல்கிறார்கள். அப்படி என்றால் திருமணமாகாதவர்கள் தான் இந்த வசனத்துக்கு ஒப்பிடப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மகா பெரிய முட்டாள்தனமானது, பிசாசுத்தனமானது, அது தேவனுக்கு விரோதமானது. அங்கு ஸ்திரீகள் என்று சொல்வது அது பாபிலோனையும் எகிப்தையும் இன்னுமாக உலகத்தையும் குறிக்கிறது. கற்புள்ளவர்கள் இவர்களே என்றால் உலகத்தால் கரைப்படாதவர்கள், தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு கற்புள்ள கன்னியாக தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள், அவர்கள் கற்புள்ளவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இன்டர்பிரேஷன் அவர்கள் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு திருமணம் செய்யாமல் இருப்பதுதான் சரி என்று சொல்லி பேசுகிற ஒரு அபத்தமான ஒரு துர்ச்செய்தியை பரப்புகிற ஒரு பிசாசுத்தனமான இன்றைய ஊழியங்கள் தங்களை மேன்மை பாராட்டி கொண்டிருக்கின்றன. ஆனால் உன்னத பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன்னத பாட்டில் சூலமித்தியாலும் சாலமோனும் அவர்கள் இருவருக்கும் உள்ள அந்த திருமண பந்தத்தை கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ள உறவாக, கிறிஸ்துவுக்கும் தனிப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிக்கும் உள்ள உறவாக நாம் பார்க்கிறோம்.
வெளிப்படுத்தின விஷயம் 19:7 நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அப்படி என்றால் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம், இயேசு கிறிஸ்து அவர் திரும்ப வரும் பொழுது மணவாட்டியாகிய சபையை எடுத்துக்கொள்ள வருகிறார். அவர் மணவாளனாக வருகிறார். அங்கு ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது என்று பார்க்கிறோம். ஆட்டுக்குட்டியான கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டவர் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த ஆதியாகமத்து கல்யாணத்திலே தொடங்கி வெளிப்படுத்தின விஷயத்திலே திருமணத்திலே முடிகிற இந்த அற்புதமான ஏற்பாட்டை, கர்த்தர் கொடுத்த ஏற்பாட்டை இன்றைக்கு உலகமானது, இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்தவ வாலிப பையன்களும் பெண்களும் இதை அபத்தம் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு வருத்தமான காரியம் பாருங்க. மட்டுமல்ல, எபேசியர் 5:31-32 பவுல் சொல்கிறார், மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன் என்கிறார். அப்படி என்றால் கணவன் மனைவி உறவை அவர் கிறிஸ்துவுக்கு சபைக்கு உள்ள உறவோடு இணைத்து சொல்கிறார். ஆகையினால் திருமணம் என்பது தேவன் நம்மேல் வைத்த அன்பையும் உறவையும் குறிக்கிற ஒரு கணவன் மனைவி உறவோடு அது ஒப்பிடப்படுகிறது. 5வதாக, திருமணத்தினாலே கணவனுக்கு ஆறுதலும் மனைவிக்கு ஆறுதலும், கணவனுக்கு தேறுதலும் மனைவிக்கு தேறுதலும் பெருகுகிறது. இந்த பூமியிலே உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு. ஒரு கணவன் தன் இருப்பிடத்திலே வேலைகளை செய்து அங்கே சில காயப்பட்டு வரும்பொழுது மனைவியை அவனை ஆற்றுகிறாள். என் ஜனங்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு வீடானது ஒரு மருத்துவ மனையாக, ஒரு கல்வி கூடமாக, இங்கு ஒரு அற்புத மகிழ்ச்சி ஒரு காரியமாக இருக்கிறது. காரணம், இங்குதான் ஆற்றப்படுகிறார்கள், தேற்றப்படுகிறார்கள். மனைவி காயப்பட்டால் கணவன் தேற்றுகிறான், கணவன் காயப்பட்டால் மனைவி தேற்றுகிறாள். வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? அவர் இடது கை என் தலையின் கீழே, அவர் நேசத்தால் நான் சோகமானேன், அவர் என்னை தேற்றுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் திருமண பந்தம் என்பது கணவன் மனைவியை இணைத்து அவள் இருவரும் ஒருவரை ஒருவர் ஆசுவாசப்படுத்த, அமைதிப்படுத்த, ஆறுதல் சொல்ல, அன்பு பாராட்ட ஏற்படுத்தப்பட்ட அற்புதமான ஒரு நியமனம். இதைத்தான் பார்க்கிறோம். ஆறுதலும் தேறுதலும் பெருகுகிறது. அதற்கு ஒரு உதாரணம் ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டது துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். பாருங்கள், நான் காதலில் விழுந்தேன் என்று வாலிபர்கள் சொல்லி அவர்கள் வீணாய் போய் கொண்டிருக்கிறார்கள். ஃபால் இன் லவ், லிவ் இன் லவ், ரெண்டு வித்தியாசம் இருக்கு. காதலிலே விழுவது வேறு, காதலிலே வாழ்வது வேறு. திருமணம் முடிந்த பின்புதான் இந்த அன்பு அது வளர்ந்து பெருக வேண்டும். அதைத்தான் பார்க்கிறோம். ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். இன்றைக்கு அநேகர் நேசித்து மனைவியாக்கிக் கொள்கிறார்கள், கணவனாக்கிக் கொள்கிறார்கள். பின்பு ஏன் திருமணம் செய்தேன் என்று சொல்லி காதல் 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 போய் சாதல் 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 என்று சொல்லி தற்கொலைக்கும் விவாகரத்துக்கு பறந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். திருமண பந்தத்திலே நேசம் அது விதைக்கப்படுகிறது, அது முளைக்கிறது, அது வளர்கிறது, கனி தருகிறது, அது விருட்சமாகி நிழல் தருகிறது. ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். திருமணம் ஆறுதலை தருகிறது, தேறுதலை தருகிறது. மட்டுமல்ல, தொடர்ந்து பார்த்தோமானால் 25ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 25:20 ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாக இருந்தான். மலடியாயிருந்து தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். இன்றைக்கு தேறுதல் இல்லாதிருந்தால், மலடியாக ரெபேக்காள் எண்ணப்பட்டிருந்தாள். ஆனால் ஈசாக்கு ஜெபம் பண்ணின பொழுது ரெபேக்காள் அவள் தேறுதலும் ஆறுதலும் அடைந்தாள், அவள் கர்ப்பவதியானாள். இன்றைக்கு கணவன் மனைவி திருமணமான உடனே குழந்தை பாக்கியம் உண்டாகவில்லை என்றால் மனைவியை குறித்து தான் எல்லாரும் கடிந்து கொள்கிறார்கள், திட்டுகிறார்கள், சபிக்கிறார்கள், தள்ளி விடுவதற்கு அவர்கள் முன் வருகிறார்கள். ஆனால் இங்கு அந்த பிரச்சனையை மாற்றினது யார்? கணவன் தான் மாற்றுகிறார், ஈசாக்கு தான் மாற்றுகிறார். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை வேண்டுதல் செய்தார். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டு அருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். மலட்டுத்தன்மையை போக்க வேண்டியது ஒரு கணவனுடைய பொறுப்பு என்பதை ஈசாக்கு நிறைவேற்றுகிறார். மலட்டுத்தன்மை என்பது ஒரு பூமியிலே, சமுதாயத்திலே ஒரு இழிவான ஒரு பட்டம், ஒரு நிலைப்பாடு. ஆனால் இங்கு ரெபேக்காளுக்கு இருந்த அந்த துயரமான வேலையை
மாற்றி ஈசாக்கு ஆறுதலையும் தேறுதலையும் ரெபேக்காளுக்கு கொடுத்ததை காண்கிறோம். பிரசவ காலம் பூர்ணமான போது அவள் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தது. இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு அவர்கள் பெரியவர்கள் ஆனார்கள். ஏசா அவன் வாலிபனாகி அவன் வேட்டையிலே வல்லவனானான். வனத்திலே வனப்புறத்திலே அவன் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். யாக்கோபு பெரியவனாகி அவன் குணசாலியாய் கூடாரவாசியாய் இருந்தான். ஆனால் ஈசாக்கு ரெபேக்காளுக்கும் அந்த திருமண நாளிலே ஏற்பட்ட பந்தம், அன்பு, பாசம், நேசம், ஐக்கியம், அவருடைய தாம்பத்திய உறவு தொடர்ந்தது என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 26:8 ஈசாக்கு அங்கே கேராரூரிலே நெடுநாள் தங்கி இருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காளோட விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான். இங்கு வயதான ஈசாக்கு தன் மனைவியோடு அவன் ஐக்கியமாய் இருக்கிறதை ரெபேக்கா அபிமெலேக்கு கண்டதை பார்க்கிறோம். அப்படி என்றால் காரியம் என்ன? அன்பு என்பது முதிர் வயதாக தனிந்து போய்விடுவதல்ல, அது இன்னும் வளர வேண்டும், ஐக்கியம் வளர வேண்டும். பாசமும் நேசமும் புரிந்து கொள்ளுதலும் ஒரே சிந்தையும் ஒரே எண்ணமும் ஒரே செயல்களும் காணப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆறாவதாக திருமணத்தின் முக்கிய நோக்கம் திருச்சபை வளர்ச்சியில் குடும்பமாக உற்ற துணையாக இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 3:1-7 கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோகியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனமாய் இருக்க வேண்டும். அவன் மதுவான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவளாக கீழ்ப்படிய பண்ணுவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்படைந்து பிசாசடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீசனாய் இருக்கக்கூடாது. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பனவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றிக்கு பின் அவனுடைய மனைவி இருக்கிறார் என்பார்கள். இங்கு திருச்சபையிலே ஒரு ஆண் மிகச்சிறந்த பொறுப்பான ஊழியத்தை செய்வதற்கு அவனுடைய மனைவிதான் காரணமாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இதற்கு உதாரணம் ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா. அவர்கள் கொரிந்து பட்டணத்திலே ஊழியத்தை செய்தார்கள், சபையை நாட்டினார்கள். ரோமாபுரி திருச்சபையை நாட்டினார்கள், எபேசு திருச்சபையை நாட்டினார்கள் என்று பார்க்கிறோம். 16:3-4 பவுல் இதைத்தான் சொல்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். எபேசு சபை, ரோமாபுரி திருச்சபை, கொரிந்து திருச்சபை, எல்லா சபைகளும் நன்றி அறிதலாய் இருக்கிறார். காரணம், அவர்கள் கணவன் மனைவியாய் திருமண பந்தத்திலே நிலைத்திருந்தவர்களாய் இருந்தபடினாலே திருச்சபைகள் நாட்டப்பட்டன. கடைசியாக திருமணத்தின் நோக்கம் கிறிஸ்துவத்தில் கள்ள உபதேசங்களை கண்டறிந்து நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள திருமணம் உதவுகிறது. 1 தீமோத்தேயு 4:1-6 ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். இவர்கள் எப்படி நாம் கண்டுபிடிக்க முடியும் என்றால், இவர்கள் பொய்யர்கள், இவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஊழியக்காரர்கள் என்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்றால், அவர்கள் திருமணத்தை தடை செய்வார்கள், திருமணத்தை தவறு என்று சொல்வார்கள், திருமணம் பண்ணக்கூடாது என்பார்கள். ஃபர்பிட் மேரேஜ் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவன் நியமித்த அந்த திருமணத்தை இவர்கள் வேண்டாம் என்று விளக்குவார்கள். இவர்கள் பொய்யர்கள், போஜனங்களை விளக்குவார்கள் என்று பார்க்கிறோம். தேவன் படைத்ததெல்லாம் நல்லா இருக்கிறது, நன்றாய் இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படும் மயில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இதைத்தான் பவுல் எழுதுகிறார். அவிசுவாசியான புருஷன் விசுவாசமுள்ள மனைவியினால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அவிசுவாசியுள்ள மனைவி விசுவாசமுள்ள புருஷனால், கணவனால் பரிசுத்தமாக்கப்படுகிறார். இல்லை என்றால் உங்கள் பிள்ளைகள் வேசி பிள்ளைகளா இருக்குமே என்று சொல்கிறார். அப்படி என்ற காரியம் என்ன? கணவன் தன்னுடைய விசுவாசத்தினால் மனைவியை பரிசுத்தப்படுத்துகிறான், மனைவி தன் விசுவாசத்தினால் கணவனை பரிசுத்தப்படுத்துகிறாள். உங்கள் கற்புள்ள நல்லொழுக்கமுள்ள நடவடிக்கைகளை பார்த்து
அவிசுவாசம் உள்ள கணவன்மார்கள் போதனையின்றி ஆதாயப்படுத்தப்படுவார் என்று நிருபத்திலே பார்க்கிறோம். அப்படி என்றால் திருமண பந்தம் என்பது ரட்சிப்பை கொண்டு வருகிறது. பிள்ளை பற்றினாலே அவள் ரட்சிக்கப்படுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருமண பந்தம் தேவனுடைய ரட்சிப்பை கட்டளையிடுகிறது. இவைகளை சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். ஆகையினால் நாம் தேவனுடைய உபதேசங்களிலே நிலைத்திருக்கும் பரிசுத்தமாய் வாழவும் இந்த திருமண பந்தம் உதவுகிறது. ரோமர் 11:6 சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக, ஆமென். ரோமர் 12:1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. காரியம் என்ன? குடும்பமாக கணவன் மனைவி சேர்ந்து தங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். இல்லறமே நல்லறம், இல்வாழ்வே நல்வாழ்வு என்று அவர்கள் வாழும் பொழுது 1 Corinthians 7:8 சொன்னபடி விவாகம் இல்லாதவர்கள் கைம்பெண்கள் அவர்கள் விரத்தராய் இருக்கக்கூடாதிருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள். வேகிறதை பார்க்கில் விவாகம் பண்ணுகிறது நலம். If they cannot exercise self-control, let them marry, for it is better to marry than to burn with passion என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் நம்முடைய சரீரத்தை, ஆவியை, ஆத்துமாவை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள திருமண பந்தம் நமக்கு பேருதவி செய்கிறது. திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்த கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் இந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாராக. வருகிற சமுதாயத்தை, இளைய சமுதாயத்தை இத்தகைய உபதேசத்தினால் நாம் நல்வழிப்படுத்தி அதன் காலங்களில் அதன் காரியங்களை நேர்த்தியாக செய்கிற கர்த்தரை போல நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கும், நம் அறிந்த உறவினர்கள், நண்பர்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த திருமண பந்தத்திலேயான உதவியை செய்து அவர்களை மகிழ்விப்போம். அப்பொழுது தேவ பக்துள்ள சந்ததி கர்த்தரை மகிமைப்படுத்தும். இத்துடன் கேள்வி பதில் நேரம் முடிந்தது.